சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை மத்தியானம் 22ஆம் தேதி மத்தியானம் வியாழக்கிழமை 12:08 அப்படியே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. வாரத்தின் நடுப்பகுதியில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திராஷ்டிரமம். அது சனிக்கிழமை மத்தியானம் 1:48 வரைக்கும் சந்திராஷ்டிரமங்க. வியாழக்கிழமை மத்தியானம், வெள்ளிக்கிழமை முழுவதும், சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 2 நாட்கள் இப்போது சந்திராஷ்டிரம அமைப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த நடுப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் தள்ளாட்டமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் ராசிநாதன் இப்போது 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் இப்போது மாறி இருப்பது அதைவிட ஒரு பெரிய யோகம். அஷ்டம சனி ஏதாவது பாதிப்புகளை கொடுத்துருமோனா கண்டிப்பா சர்வ நிச்சயமாக கிடையாது. இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு அந்த ராகு கேது பயிற்சி 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினால் அஷ்டம சனியும் வேதை நிலையில ஸ்தம்பிச்ச நிலைமையில போயிடும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஆனா கொஞ்சம் சுணக்கமா இருப்பீங்க. உடல்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சந்திராஷ்டிரமம்னாலே மனசையோ உடம்பையோ போட்டு அப்படியே பிரட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆக வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மத்தியானம் வரைக்குமே கொஞ்சம் எந்தெந்த இடத்துல அது வாக்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவேன். 8ஆம் இடத்திலிருந்து அவர் பாபத்துவமாக சனியோடு சேர்ந்து 2ஆம் பாவத்தை வேற பார்க்கிறார் இல்லையா, பேச்சு கொஞ்சம் தடிப்பா வந்துடும். யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அடப்போயா அப்படின்னு சொல்லிட்டு எதனா எரிஞ்சு விழுகிறது. இந்த மனுஷன் எப்பவுமே இப்படி தாங்க, இவர்கிட்ட போய் நம்ம வாயை கொடுத்தமே, பேச்சை கொடுத்தமே, இவரை போய் பார்த்தமே என்கின்ற மாதிரி மற்றவர்கள் உங்களின் மீது கொஞ்சம் தாழ்மையான அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல தவிர்த்து விட்டாலே சனிக்கிழமை மத்தியானத்திலிருந்து சற்று நிம்மதியான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த நல்ல வாரம்.